இன்சொல் அமுது வழங்குபவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள். அன்பு இனிய நண்பர்களே, புறப்பாடல் ஒன்றில் ஔவையார் அழகாக பாடுவார். நாடு ஆகு ஒன்றோ, காடு ஆகு ஒன்றோ, அவலாகு ஒன்றோ, மிசையாகு ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அழகான ஒரு பாடல். ஒரு ஊர் என்பது வெறும் நிலம் அல்ல. அந்த நிலத்தின் மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதை சார்ந்துதான் ஒரு நிலத்தினுடைய பெருமை அமைகிறது. இந்த பாடலை ஒட்டி நான் மிகவும் மதிக்கிற பாலகிருஷ்ணன் அவர்கள் 4 வகை மனிதர்களை அவர் பட்டியலிட்டார் ஒரு முறை ஒரு உரையில். காட்டு மனிதர்கள், கூட்டு மனிதர்கள், வீட்டு மனிதர்கள், நாட்டு மனிதர்கள். காட்டு மனிதர்கள் என்றால் யார்? கூலி பெற்றுக்கொண்டு கொலையும் செய்ய தயங்காதவர்கள். அன்றாடம் நாம் செய்தித்தாள்களில் ஊடகங்களில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவர்கள் மனிதர்களாக பிறந்து விட்டார்கள், அவ்வளவுதான். மற்றபடி இவர்கள் மனிதர்கள் அல்ல, காட்டு மனிதர்கள். கூட்டு மனிதர்கள் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி ஒற்றுமையான மனிதர்கள் என்று அல்ல. ஒரு கூடு, தங்களை தவிர வேறு உலகமே கிடையாது. சகலமும் தாங்கள்தான், தங்களுக்காகத்தான், தான் சார்ந்து மட்டுமே வாழ்கிற மனிதர்கள் கூட்டு மனிதர்கள் என்று அவர் ஒரு வரையறை கொடுக்கிறார். அடுத்து வீட்டு மனிதர்கள். இந்த வீட்டு மனிதர்களை பற்றி தான் நிறைய பேசினார். ஆனால் வீட்டு மனிதர்கள் தான் வெளிப்படையாக பார்ப்பதற்கு மிக மிக நல்லவர்களைப் போல இருப்பார்கள். ஆனால் இந்த வீட்டு மனிதர்களை அவர் வரையறுத்த விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எப்படின்னா, தன் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பார்கள், ஆனால் தன் வீட்டின் குப்பைகளை எல்லாம் தெருவுக்கு கொண்டு வந்து போடுவார்கள். தெரு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள், ஆனால் தன்னுடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கருதுவார்கள். ஊழல் செய்திகளை பார்க்கிற போது கேட்கிற போது அப்படி வீட்டுக்குள்ளிருந்து ஆவேசப்பட்டு பொறுமுவார்கள். ஆனால் தங்களுக்கு ஒரு ரயில்வே டிக்கெட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்காக எந்த எக்ஸப்ஷன் வேணாலும் செய்துக்கலாம் அப்படிங்கிற பார்வையை எடுப்பாங்க. அதே போல உலகத்தினுடைய சகல பிரச்சனைகளையும் பற்றி அப்படி கவலைப்படுவார்கள். ஆனால் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரியை, வாகன ஓட்டுநரை, சுத்தம் செய்கின்றவர்களை, தோட்ட வேலை செய்கின்றவர்களை மனிதர்களாகவேனும் நடத்துவார்களா என்றால் நிச்சயமாக நடத்த மாட்டார்கள். உலகிற்கான சகல ஒழுக்கங்களையும் இவர்கள் பேசுவார்கள். நாட்டுக்கான ஜனநாயகத்திற்கான சகல தீர்வையும் இவர்கள் பேசுவார்கள். ஆனால் வாக்குப்பதிவு நடக்கின்ற நாளில் அன்னைக்கு எங்கேயாவது பிக்னிக் போக வாய்ப்பு கிடைச்சா ஃபேமிலியாக பிக்னிக் போவாங்க, ஓட்டு கூட போடுறதுக்கு போக மாட்டாங்க. வீட்டு மனிதர்கள் என்று அவர் வர்ணிக்கின்றார். கடைசியாக நாட்டு மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு இளைஞரை சந்தித்தேன். சுற்றுப்புறச் சூழல், புவி வெப்பமடைதல் என்கின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அனல் மின் நிலையங்கள் எப்படி சூழலை சீரழிக்கின்றன, சென்னையினுடைய நீர்மட்டம் எப்படி அச்சுறுத்தும் வகையில் குறைந்து வருகிறது, நம்முடைய கடல் பகுதியானது மும்பை கொல்கத்தாவை போல ஒரு விரிகுடா சார்ந்த பகுதிகள் அல்ல, பே அல்ல, இது ஒரு பெருங்கடல் சார்ந்த பகுதி, ஹைசீஸ். ஒரு ஹைசீஸ் சார்ந்த ஒரு நகரத்திற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவ்வளவு ஒரு அக்கறை, சமூக பொறுப்புணர்வு. இந்த மனிதர்கள் தான் நாட்டு மனிதர்கள். இப்படி தங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லை என்றாலும் கூட இந்த நாட்டை பற்றி, சமூகத்தை பற்றி, மக்களை பற்றி அக்கறை கொண்டு இன்னும் வாழ்ந்து வருகின்ற மனிதர்களால் தான் உண்மையில் நம்முடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சமூக மனசாட்சி நிலை பெற்று நிற்கிறது. நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவலாகு ஒன்றோ, மிசையாகு ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இன்சொல் அமுது வழங்கியவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள்.